11 மாதங்கள் கிருபையாய் காத்தவரே, எங்களை பொன்னாக காத்தவரே, சோத்திரம் சோத்திரம். இந்த 12வது மாதத்திலே முதல் தேதியிலே அதிகாலையிலே அவருடைய வெளிச்சத்தை காணவும் அவரை காணவும் ஒருவர் முகமாய் தரிசிக்கவும் தேவன் பாராட்டின கிருபைக்காக சோத்திரம். 11 மாதங்கள் காத்து 12வது மாதத்திலே காலடி வைக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக சோத்திரம் சோத்திரம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக சோத்திரம் சோத்திரம். எவ்வளவோ கிருபைகள் பாராட்டி இருக்கிறாரே, சோத்திரம் சோத்திரம். இந்த 12வது மாதத்தை காண முதல் தேதியிலே தேவ சமூகத்தில் அவருடைய துதிக்க ஸ்தோத்திரிக்க அவர் பாராட்டின கிருபைக்காக சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. மகிமையானவரே, கிருபையானவரே. ஹல்லேலூயா சோத்திரம். இயேசு ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, ஓ ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அதிகாலை நேரம் அப்பா உப்பாதம் ஆறுமை வந்திருக்கிறே. உண்டாம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பே. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அதிகாலை நேரம் அப்பா உங்க சமூகம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை அரசாளுகிற தெய்வம் அப்பா. எப்பொழுது அரசாண்டவர்? இந்த 11 மாதங்கள் அரசாண்டு இந்த 12ஆம் மாதத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறீங்களே, உங்க சமூகம் உங்களை துதிக்க, உங்களை சமூகத்தில் உங்களை பாட, நீங்க செய்த நன்மை நினைத்து ஸ்தோத்திரிக்க ஆர்வமுடனோடு வந்திருக்கிறோம் ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பா பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உண்டாம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பா பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உண்டாம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா பாதம் ஆறுமாய் வந்து நிற்கிறேன். உண்டாம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பெலரே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. ஓ பெலரே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே
நாம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. என் நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, எங்க வாழ்க்கையில் நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவு பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நலம் தரும் நல் மருந்தே அப்பாவே, நன்றி நன்றி ஐயா. எங்களுக்கு நலன் தருகிற நல் மருந்தாக இருப்பது. எங்க வாழ்க்கைக்கு இதுவரைக்கும் நலன் தந்து நல் மருந்தாக 11 மாதங்கள் காத்து புதிய மாதத்துல இந்த 12வது மாதத்துல 1ஆம் தேதியில இது அதிகாலை சமூகத்திலிருந்து அவரை துதிக்க பாட, அவரை ஆராதிக்க, அவரை சொந்தமாய் கொண்டு செல்லும் பாக்கியவான் சொன்ன வார்த்தையின்படி எங்களை பாக்கியவான்களால் வைத்திருக்கிறீரே. நீ நலன் தருகிற மருந்தாக இருந்து எங்களுக்கு நன்மை செய்தனால் அல்லவா அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நலன் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவு பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. இந்த மாதத்தில் என்னெல்லாம் விண்ணப்பம் இருக்கிறதோ விண்ணப்பம் கேட்பவர் சமூகத்திலே எடுக்குமாப்பா. நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் கண்ணீர் துடைப்பவரே, நன்றி நன்றி ஐயா. கடந்த 11 மாதங்களும் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களை கண்ணீரை கண்டு இங்கு வந்து நடத்தி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு துதிக்க ஆராதிக்க இந்த 12வது மாதத்தில் 2025ஆம் ஆண்டு 11 மாதங்கள் நிறைவாய் காத்து இந்த 12ஆம் மாதம் அதிகால வேளையில் அவரை துதிக்க எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் கண்ணீர்களை கிடைத்து நன்மைகளினால் நிரப்பி நன்மைகள் ஊற்றாயங்களுக்கு இருந்து நடத்தி வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, மகிமையா
மகிமையானவரே, உள்ளத்தின் நிறைவாக இருந்து நினைவுகளை யோசனை அறிந்து எங்களை நடத்தினவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும் ஒரு ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் ஒரு ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்னை மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்னை விட்டு கொடுக்கலை. அட மனுஷன் மரணம் நீங்க என்னை தூக்க மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பட்டலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பட்டலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பட்டலையே. ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையானவரே, கிருபையானவரே, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பட்டலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பட்டலையே. ஹல்லேலூயா. நீ பெரியவர், நல்லவர் ஆண்டவரே, நீ பரிசுத்தத்தின் பரலோக ராஜா, மகிமையின் தேவா, கிருபையின் ஆண்டவரே, மன்னிக்க வந்தவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஆராதனை நாயகனே, வெற்றி வேதனை செய்ய வீரனே, உம்மை ஆராதிக்கிறோம், யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah, we praise you Lord. நீ மாத்திரமே, நீர் ஒருவரே எங்களுக்கு துணையும் கேடகமும் ஆனவர். உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், கனப்படுகிறேன். Hallelujah. We worship you Lord, we give praise and honor. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி ராஜனே, நன்றி தேவனே, கண்மழையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவேளைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த மாதத்துக்காக நன்றி அப்பா. நீ கொடுத்த தயவுக்காக நன்றி, நீ பாராட்ட இலக்குகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. இதுவரையும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், குறைவில்லாமலே என்னை நடத்துவீரே. இதுவரையும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், குறைவில்லாமல் எங்களை நீர் நடத்துவீரே.
நடத்துவீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. இயேசுநாதா, 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 இயேசுநாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. கடந்த 11 மாதங்களால் காத்தீரே, இவரிடம் 12 மாதத்தையும் காப்பீரே. கடந்த 11 மாதங்களாய் காத்தீரே, 2025 12 மாதத்தையும் காப்பீரே. நன்றி, உமக்கு நன்றி. இயேசுநாதா, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. இயேசுநாதா, உமக்கு நன்றி. அல்லேலூயா. எங்களை காப்பவரே ஆராதிக்கிறேன், மகிமையானவரே ஆராதிக்கிறேன், கிருபையானவரே ஆராதிக்கிறேன், பரிசுத்தரை ஆராதிக்கிறேன், பரலோக ராஜாவை ஆராதிக்கிறேன், மகிமையானவரை ஆராதிக்கிறேன், இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ளவரை ஆராதிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தினீரே, கிருபையாய் நடத்தினீரே. அல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். அழகானவரே, அருமையானவரே, இனிமையானவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, 7 கொத்து விளக்குகள் மத்தியுள்ளாய் வருகிறவரே, தேவாதி தேவனே. அல்லேலூயா. என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். பள்ளத்தாக்கு நீரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம்மேசத்தார் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. பள்ளத்தாக்கு நீரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம்மேசத்தார் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். ஹல்லேலூயா. என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என்னுடையவர், நான் என்றென்றைக்கும் அவரை குறித்தவர். அவரை புகழ்ந்து, அவரை உயர்த்து, அவரை பாடுகிறேன். அவரின் வாயின் புத்தகமாக என்னை அனுதினமும் முத்தமிடுகிற நேசர், அவரே என் நேசர், அவரே என் மணவாளன், அவரை அளவா துதிக்கிறோம், பாடுகிறோம். மணவாளனாகிய கிறிஸ்துவே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே உம்முடைய முத்தங்களால் எங்களை முத்தமிட்டு நடக்க போதுமானவர். நேசரின் நேச அடிப்பிலே எங்களை நினைத்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. Thank you Lord. அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். இயேசு ஆமென்.
அவர் வாரி முத்தங்களினால் அனுதினமும் முத்தமிடுகிறார். ஹல்லேலூயா. அல்லதாக்குனி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, பள்ளத்தாக்கில் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. அல்லேலூயா. இனிமையானவர், அது இன்பமும் மதுரமானது. திராட்சைரசத்திலோ உங்கள் நேசமே, அது இன்பமும் மதுரமானது. அல்லேலூயா. என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். அவர் முற்றிலும் அழகு உள்ளவர், இவரே சிநேகிதர். ஆமென். இயேசு முற்றிலும் அழகு உள்ளவர், இவரே சிநேகிதர். ஹல்லேலூயா. ரபஷிதரபா ஒஜேயகமரகல சந்தரகபா. ஹல்லேலூயா. அவரை ஆராதித்து இந்த நாளிலே அவரை மகிமைப்படுத்தி, ஓ சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, அருமையானவரே, இனிமையானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்போம். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், 10,000 சிறந்தவர். இயேசு போல் அழகுள்ளவர் யாரும் இல்லையே, அவரை கண்டுபிடித்தவன் யாரும் இல்லையே. அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. எப்பொழுதும் நேசமுள்ள பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகள்
வரலாம், மனவாட்டியாய் காணப்பட தேவனங்கள் கிருபை பாராட்டுவாராக. அவருடைய அன்பு அத்தனை இனிமையானது, அத்தனை இரக்கமுள்ள அன்பு, அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய அன்பு தனியாத அன்பு, அவருடைய அன்பு குறையாத அன்பு. இதுவரைக்கும் அவருடைய அன்பு எங்களை நடத்தினது, இதுவரைக்கும் அவருடைய அன்பு எங்களை பாதுகாத்தது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபஷிலகரலதா நிகனமரிகலதரலா தொலபல சந்தரவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். Thank you Jesus, we praise you Lord, we glorify you Lord. Hallelujah, we magnify you Lord. Hallelujah. Thank you Lord. Iganama ragalada shantala variyalada navarava. Origanama namana shiganama gunamana varava. Oriyanama kiri mantuli viyalava. Hallelujah. Stotram, stotram, stotram. Thank you Jesus. Stotram ஆண்டவரே, நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி. கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. உம்முடைய தயவுக்காக நன்றி. 2025 ஆண்டு 12ஆம் மாதம் காலை வேளையில் சமூகத்தில் உம்மை துதிக்க பாட குடும்பமா நின்று உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீர்கள். அதுக்காக கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதத்துக்கு எங்களுக்கு தேவையான வாக்கு தத்தத்தை கொடுத்து பேசுவீராக. ஐயா, நீ உங்கள் வாக்கு தத்தங்களை எங்களுக்கு திருஷ்டாந்தமாய் கொடுத்திருக்கிறேன். அதை விசுவாசித்து நடக்க கிருபையை தாருவீராக. இந்த மாதம் முழுவதும் காத்து நடத்த நீர் போதுமானவர். கடந்த 11 மாதங்கள் காத்தவர், இந்த மாதத்தை நீர் காக்க போதுமானவர். ஆண்டவரே, கடந்த 11 மாதங்களாய் எபினேசராய் எங்களோட கூட இருந்தேன். இந்த 12வது மாதம் இம்மானுவேலராய் எங்கள் கூட இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் முடிக்க யெகோவா ஈரேயா எங்களை நடத்துவீர், எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஆண்டவரே, உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆண்டவருடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர், அதாவது 2025 வருடம் 12வது மாதம் டிசம்பர் மாதம் 1 தேதியிலே காலை வாக்குறுதி ஆராதனை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஆண்டவர் நல்லவரும் கிருபையுள்ளவரும் இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 11 மாதங்களாய் எங்களை ஆண்டவர் காத்திருக்கிறார், எங்களை தேவைகளை சந்தித்திருக்கிறார், எங்களை போஷித்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா காரியங்களும் கூட இருந்திருக்கிறார். எங்களை போக்குவரத்தில் கூட இருந்திருக்கிறார், எங்களை பாதுகாத்து இருக்கிறார், எங்கள் வாகனங்களை பாதுகாத்து இருக்கிறார். தேவன் எங்களை தேவை அவ்வப்போது எல்லாத்தையும் சந்தித்து நடத்தி வந்த ஆண்டவருக்கு எல்லா கனமும் மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் இந்த கால வேளையிலே தியானிக்கும்படி, அவருடைய வாக்குத்தத்தமாகிய வாக்குத்தத்தங்களை தியானிக்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு என்னோட இடைப்பட்டு பேசுவாராக. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானித்து மாதம் முழுவதும் அதிலே நாங்கள் நடப்போம் என்றால் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தின் படி எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கும் நாங்கள் தெரிந்து கொண்ட வாக்குத்தத்தம், மாதத்துக்கான வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீதிமான்களுடைய பாதை பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் நீதிமானா இருக்கிறாங்களோ அவங்களோட பாதை எப்படி இருக்கும்? அந்த மாதம் முழுவதும் நடுப்பகல் எப்படி சூரியன் பிரகாசம் உதிக்கும், அதே போல இந்த மாதம் முழுவதும் பிரகாசமா இருக்க போகிறது. அல்லேலூயா. மாதம் மாத்திரமல்ல, உறுதியை பற்றி கொண்டோம் என்றால் அவருடைய வருகை மட்டும் பிரகாசமாய் இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம்.
நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். Thank you Jesus. Hallelujah. கர்த்தரின் நாமம் மகிமை பெறுவதாக. இன்றைக்கும் தேவன் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை என்னத்தை கொடுக்கிறார்னா, யாரெல்லாம் நீதி மார்க்கத்தில் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் நியாயமாய் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, அவர்களுடைய பிரகாசம் எப்படி இருக்குமா, நடுப்பகல்ல சூரியன் எப்படி உதித்து பிரகாசமா இருக்குமோ, இந்த மாதம் முழுவதும் அவருடைய வாழ்க்கையில் பிரகாசமா இருக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மல்கியா 4வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் வாசிச்சுட்டு அப்படியே கடந்து செல்லுவோம். மல்கியா 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ சூனையை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் எங்களோட வாக்குத்தத்தம் என்னவா, நீதிமான்களோட பாதை நடுப்பகல்ல சூரியன் எப்படி வெளிச்சமா இருக்குமோ, பிரகாசமா இருக்குமோ, அப்படி பிரகாசமா இருக்கும். ஆனா மல்கியா 4ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது? ஒரு நாள் வரப்போகிறது, அது சூரியனை போல எரிகிற நாள் வரப்போகிறது. அது இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதை அறிந்து நாங்க தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் என்றால் நாங்கள் நீதியின் மார்க்கத்தில் நடக்கிற நீதியின் மார்க்கத்தார், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நீதியின் மார்க்கத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் நாங்கள் சூரியனை போல பிரகாசித்து எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கிறோம் என்றால் தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஏனென்றால் ஒரு நாள் வரப்போகிறது. இன்றைக்கு அநேக இயற்கை அனர்த்தத்தினால அநேகர் பாதிக்கப்பட்டு இலங்கை படு மோசமான நிலைமையில் இருந்திருக்கிறது. அதை அறிந்தும் அதை தெரிந்தும் இன்னும் மனம் திரும்பாத பட்சத்தில் ஒரு நாள் சூரியனை போல எரிகிற நாள் வரப்போகிறது. அது என்ன செய்யுமா, எங்களுக்கு அகங்காரிகள் யாவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, கர்த்தர வார்த்தைக்கு கேட்காம, சத்தியத்தை அறியாம வாழ்கிறவர்கள் யாவரும் அகங்காரிகள். அகங்காரிகளுக்கு என்ன செய்யுமா, அக்கிரமசர்களுக்கு என்ன செய்யுமா, அது ஒரு துரும்பும் வைக்காது, அவங்களுக்கு துரும்பா இருப்பாங்க, அதுக்கு அவங்க இரையாகிடுவாங்க. அந்த நாள் அவர்களுக்கு சுட்டரிக்கும், எந்த ஒரு துரும்பும் அவர்களுக்கு வேறையும் கொப்பை வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தை மிகவும் பயங்கரமானது. அவர் சேனைகளின் கர்த்தர், எங்கள் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கு? இந்த மதத்துல யாரெல்லாம் அகங்காரிகளா இருப்பாங்களோ, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறார்களோ, கர்த்தர சத்தத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் அந்த நாளுக்கு துரும்பா இருப்பார்கள். அவர்களுக்கு வரப்போற நாள் ஒரு வேலை கொப்பை துரும்பை வைக்காம போகும். ஆனாலும் அடுத்த வசனம் என்ன சொல்லி தெரியுமா? 2வது வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேட அவர்கள் உள்ளத்தில் வாஞ்சை இருக்கிறதோ, யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து தேவனை தேடுகிறார்களோ, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறார்களோ, கர்த்தருக்கு பயந்த ஒரு கட்டளையில் கீழ்ப்படுகிறார்களோ, கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ, அவருடைய வசனங்களை தன் இருதய கற்பனைகள் எழுதி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் நீதியின் சூரியனாய் இந்த மாதத்தில் உதிக்க போகிறார். அல்லேலூயா. நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும். ஆமென். அது செட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. இந்த மாதத்திலே யாரெல்லாம் ஆண்டவரை பயந்து ஆண்டவருக்கு மேல் ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறாங்களோ, அவங்களுக்கு அவர் நீதியின் சூரியனை ஒதுக்க போகிறார். அவர் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கணுமா? சில சரியான பயம். இந்த டிசம்பர் மாசம் நவம்பர் மாசம் வந்துருச்சுன்னா குளிர், பனி, சளி வந்துடும், தடுமை வந்துடும். நான் அடுத்த கிழமை சேர்ச்சுக்கு போறதுக்கு போது இந்த கிழமை தடுமை வந்துடும், குளிர் வந்துடும், நோய் வந்துடும், பயம். காலம்பர சேர்ச்சுக்கு போறதுக்கு நைட்டுக்கே சொல்லிடுவாங்க, இவன் வாழ்க்கையை பாரு, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா கர்த்தருக்கு பயந்த வழி நடக்கிறவர்கள் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இது தங்களோட விசுவாசம்.
என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு எழும்புறவனுக்கு அவர் செட்டின் கீழ் நிழலும் ஆரோக்கியம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது எந்த இயற்கை அனர்த்தம், எந்த வெள்ளம் வந்தாலும், எந்த சூளை போல் நாள் வந்தாலும் கர்த்தர் நல்லவர். அவருக்கு பயந்தவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பார்கள். எதுவும் அவர்களை பாதிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாரை பாதிக்காது? நீதிமானை பாதிக்காது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதான் அங்க பார்த்த வசனம். அப்ப நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் எங்க வாக்கு தத்துவம். இந்த மாதம் நாங்க அவருடைய வெளியே புறப்பட்டு போயிட்டு கொடுத்த கன்றுகளை போல இருக்கணுமா? அவருக்கு பயந்து அவர் வழியில் நடப்போம். அவருக்கு பயந்து அவர் பாதையில் நடக்கிறவன் யார் தெரியுமா? அவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். தேவன் நல்லவர். அதே போல சங்கீதம் 84:11 என்ன சொல்லுதுன்னா, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை பிரகாசம் இருக்கும்? முதலாவது நாங்க பார்த்தோம், அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனுக்கு அவர் நீதியின் சூரியனாக உதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எப்படி உதிக்கிறாரு? முதலாவது நீதிமன்றம் எப்படி சூரியனும் பிரகாசம் இருக்குது 12ஆம் மாதம்னா, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது போல அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவர் நீதியின் சூரியனை உதிக்கிறார். அவர் நீதியின் சூரியனை உதிக்கும் போது அவர் செட்டின் கீழ் நிழல் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. இவர்கள் வெளியே புறப்பட்டு போயிட்டு கொளுத்த கன்றுகளை போல இருப்பார்கள். இரண்டாவதாக சொல்றாரு சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை சூரியன் என்று சொல்லப்படுகிறது. நீதிமானாய் நாங்கள் வாழும் பொழுது, அவருடைய பாதையில் நடக்கும் பொழுது அவர் மேலே உதிக்கிற சூரியனாய் இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இந்த 12வது மாதம் எங்களுக்கு கேடகமாய் இருக்க போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் யாருக்கெல்லாம் என் ஆண்டவர் கேடகமாய் வேண்டுமோ அவருக்கு பயந்தவர் வழியில் நடங்கள். ஹல்லேலூயா. நீதிமன்ற பாதையிலே, நீதிமன்ற வாழ்க்கையிலே என் ஆண்டவர் கேடகமானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார் இந்த மாதத்தில் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை மாத்திரமல்ல, மகிமையும் அருள போகிறார் இந்த மாதம். ஆமென். யாருக்கு தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்குகிறார். ஹல்லேலூயா. 11 மாதங்கள் நடத்தி 12வது மாதம் எங்களை கொண்டு அமர்ந்து வச்சிருக்கிறார். யாரெல்லாம் உத்தமமாய் நடக்கிறாங்களோ அவருக்கு நன்மை அருள்வார். அது என்ன தெரியுமா? நன்மை கேடகமாக இருந்து எங்களுக்கு வருகிற எல்லா காரியத்தையும் பாதுகாத்து அவர் நன்மை கிருபையும் அளித்து ஹல்லேலூயா நடத்த போதுமானவர். ஆமென். என்னை இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேல் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி அவர் நடத்தும் பொழுது இந்த மாதம் முழுவதும் சூரியன் எப்படி பிரகாசமா இருக்குதோ நடுப்பகலிலே நீதிமானாகிய அவருக்கு பயந்தவர் நடக்கிற தேவ பிள்ளைಗಳ வாழ்க்கையும் பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும். இருள் காணவே படாது, வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இரண்டாவது என்னன்னா, நாங்க நீதியின் கிரியை, நாம நீதியின் படி நடக்கும் போது, நீதிமான நடக்கும் போது அவர் சூரியனா எங்க மேல உதிக்கும் போது என்ன நடக்கும்? நீதியின் கிரியை என்ன நடக்கும்? இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. ஹல்லேலூயா. நீதிமான வாழ்க்கை என்ன இருக்கும்? இந்த 12வது மாதத்துல அவருக்கு பயந்து நடக்கிறோம், வழியில் நடக்கிறோம், நீதிமான் என்று சொன்னேன். கர்த்தர் நல்லவர். அவர் கட்டளை கீழ்ப்படுகிறோம், நீதிமான் என்று சொன்னேன். அவருக்கு போதிக்கிற அனைத்துக்கும் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நடக்கிறோம், நீதிமான் என்று சொன்னேன். அவர் வாழ்க்கையில் என்ன இருக்குமா? நீதியின் கிரியை என்ன தெரியுமா? சமாதானம். ஹல்லேலூயா. அது நீதியின் பலன் என்ன தெரியுமா? என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. ஹல்லேலூயா. நிம்மதியும் ஆறுதலும் சுகமும் இந்த 12வது மாதம் அதிகமாக நடந்திருக்கும். அல்லேலூயா. இந்த 12ஆம் மாதத்துக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. பனி இருக்குது, ஐயோ பிள்ளைகளுக்கு சளி வந்துடும், அது வந்துடும், காய்ச்சல் வந்துடும், நோய் வந்துடும். இந்த இயற்கை அனர்த்தம் வந்திருக்கிறது, வெள்ளம் பெருக்கு வந்திருக்கிறது. இன்னும் 2-3 மாதத்துல தெரியும் சொல்லி அநேகர் விஞ்ஞானிகள் என்னது சயின்ஸ்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. சரியா? கர்த்தர் நல்லவர். ஆனா நானும் நீங்கள் நீதியின் பாதையில் நடப்போம் என்றால் அவர் செட்டின் கீழ் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும்.
கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் எந்த வைரஸோ எந்த இதுவோ எங்களுக்கு பாதிக்காது. வந்தாலும் அலைய போல அப்படி திரும்பி போயிடும். ஏன்னா பாதுகாப்பு அவர். ஏன்னா அவர் முன்னுக்கு இருந்து கேடகமா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. நெஞ்சு சளியும் வராது, மூக்கு சளியும் வராது. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் எங்களுக்கு கேடகம். அல்லேலூயா. தேவன் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஏசாயா 32:17 அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமர்த்தியும் சுகமும் ஆவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஏசாயா 32:17 கர்த்தர் நல்லவர். அதே ஏசாயா 32:18 என்ன சொல்லுது? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 12வது மாதம் நீதிமன்ற வாழ்க்கை எப்படி இருக்க போதா? நடு பகலில எப்படி சூரியன் பிரகாசம் பண்ணுதோ அந்த மாதிரி பிரகாசமா இருக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படின்னா என்னது அர்த்தம்? அப்ப நாங்க சமாதானமாய் சுகமாய் இருப்போம். அல்லேலூயா. எங்களோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எங்களோட வாழ்க்கை ஒளியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 32:18 சொல்லுது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும். இந்த 12வது மாதம் கர்த்தருடைய ஜனங்கள் எந்த உலக பிரச்சனை வந்தாலும், எந்த இயற்கை அனர்த்தம் வந்தாலும், எந்த பற்றாக்குறை வந்தாலும், எந்த விலைவாசிகள் உயர்ந்தாலும் அவர்கள் எப்படி இருப்பாங்களா? சமாதான தாவரங்களில் இருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல நிலையான வாசஸ்தலங்களில் நிற்க போறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அதே போல அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். கர்த்தர் பெரியவர். 12ஆம் மாதம் உலகத்தார் புலம்பி அப்படியே தடுமாறி கிடப்பாங்க. ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் மாதம் அநேக பேரு கிறிஸ்தவர்கள் தண்ணி அடிக்கவும், சாராயம் வாங்கவும், அது வாங்கவும், பணம் இல்லாம உடுத்தவும், பொய்க்கு பந்தா காட்டவும் தடுமாறி கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய சனம் எப்படி இருக்கும் தெரியுமா? அமைதியா இருப்பாங்க. அல்லேலூயா. தேவனை தேடுகிற நீதிமான் எப்படி அவனோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஆமென். இருந்துச்சோ இல்லையோ அவனோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், சூரியனை போல. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு பயந்து நடக்கிறவன் மேல் அவர் நீதியின் சூரியனை உதிக்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவருக்கு இன்னொரு பேரு சூரியன் பேரு கொடுத்திருக்கு. சங்கீதம் 84:11 அல்லேலூயா. அந்த சூரியன் எப்படி இருக்குமா? எங்களுக்கு கேடகமா இருக்குமா? அல்லேலூயா. இந்த 12வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமும் அரணும் கோட்டையுமா இருந்து எங்களோட வாழ்க்கையை நடு பகல் சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ அதே போல இந்த மாதம் முழுவதும் பிரகாசிக்க பண்ணி தேவன் எங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரோட கிருபை வேண்டும் உள்ளது. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பிடித்து தேவனுக்கு பயந்து நடப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வாழ்க்கை பட்ட பகலிலே சூரியன் எப்படி பிரகாசமா இருக்கிறதோ அதே போல எங்களை பிரகாசமா வைக்க அவர் போதுமானவர். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தம் கொடுத்தவர், பொய் சொல்லாதவர். பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. என் ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை என்னை கைவிடாம நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். 11 மாதங்கள் நடத்தி வந்தார்னா இந்த 12வது மாதம் அவர் நடத்த போதுமானவர்.